பண்றதுதான். அவன் கீ எடுத்தான். ஜோ இவான் சொன்னதை நினைச்சான். இது மான்ஸ்டர் கேஜுக்கு அசோசியேஷன் கொடுத்த கீ. பேசிக்கலி அட்டாக் பவர் எதுவுமே இல்ல. ஆனா இந்த ரெட் ரிவர் ப்ரீவியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டார்ச்சர் எல்லாத்தையும் சந்திச்சதால ஃபுல் ஷோரா சொல்ல முடியாது. நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு காலா சொன்னான், கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிக்கிட்டு. பிளட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாத மான்ஸ்டர்ல காம்ப்ளெக்ஸ் பிரேக் த்ரூ பண்ணுவது சுலபம் இல்லை. ரிலீஸ் பண்ணினா ரிஸ்க் இருக்கு. அதுக்குள்ளே சிச்சுவேஷன் இப்படி வந்தாச்சு. நான் நம்பியே ஆகணும் போல இருக்குன்னு முடிவு பண்ணான். அவன் அருக போய் இப்போ ஓபன் பண்றேன், ஆனா லிசன் பண்ணணும்னு சொன்னான். சரி ரெட் ரிவர் தலையசைச்சு ஒத்துக்கிட்டது. அவன் கீ இன்சர்ட் பண்ணி டோர் ஓபன் பண்ணான். ஆர்ம் ஸ்ப்ரெட் பண்ணி வா கமான் அவுட் நீ இன்வைட்டிங்கா சொன்னான். ரெட் ரிவர் சடனா ஜம்ப் பண்ணி வெளியே வந்தது. கொஞ்சம் அவனுக்கு ஷாக்கா இருந்தாலும் அட்டாக் பண்ணவே இல்லை. மாறாக ஒபீடியண்டா அவன உடம்ப ரெப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவன் ஹெட்டை ஸ்ட்ரோக் பண்ணிட்டு சரி லெட் கோ, உன்னை லெவல பண்ண ஹெல்ப் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட்னு சிரிச்சான். அப்புறம் கர்டன் ஓபன் பண்ண உள்ள ஆசிட் நிரம்பி இருந்த பாத்டப். அவன் ஹேண்ட்ஸ் ஹிப்ல வச்சு குட் லிட்டில் ரெட் ரிவர் கீழே போய் சோக் பண்ணு, நிச்சயம் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுவேன்னு லாஃப் பண்ணினான். ரெட் ரிவர் பேல் ஃபேஸ்ல பாத்டப்பை பாக்குது. கேர்ஃபுல்லா அதன் பின்னால இருந்த ஃபர்ரை எடுத்து பாக்கும் மாதிரி த்ரோ பண்ணி டெஸ்ட் பண்ணுது. அந்த ஃபர் உடனே ரியாக்ஷன் கொடுத்து டிஸ்இன்டெகிரேட் ஆக ஆரம்பிச்சது. ரெட் ரிவர் ஃபுல் ஷாக்கா ட்ரெம்பிள் பண்ணி ஹெட்டை ஷேக் பண்ணிட்டு வேண்டாம் வேண்டாம்னு ஸ்ட்ராங்கா ரெஃப்யூஸ் பண்ணுது. காவ்பாங் இதை ரொம்ப ஸ்மார்ட்டா நினைச்சான். மெதுமா ஹெட்ல ஹேண்ட் வச்சு ட்ரஸ்ட் மீ, பவர் கொடுக்க முடியும், ஆனா அதுக்கு கரேஜ் வேணும் ரைட்னு பேசினான். ரெட் ரிவர் அவனை பாக்குது. அப்புறம் ஐஸ் கீழே போட்டுட்டு சைலண்டா நிக்குது. திடீர்னு அது ஐஸ் வைட் பண்ணிட்டு டிட்டர்மினேஷன்ல ஃபுட்டை வாட்டர்ல டிப் பண்ணுது. கவ்பாங் ஹேண்ட்ஸ் ஹிப்ல வச்சுட்டு சைடுல இருந்து பார்த்துட்டு இந்த மெச்சூரிட்டி இதை பார்த்தா ஹார்ட் பிரேக் ஆகுது சரி நினைச்சான். ரெட் ரிவர் முழு பாடியும் சோக் பண்ண உடனே ரியாக்ஷன் ஆரம்பிச்சது. சிஸ்லிங் சவுண்ட் கூடி கூடி வந்து கொண்டே இருந்தது. கவ்பாங்குள்ள பேனிக்கா இவ்வளவு ஸ்மோக்னு நினைச்சான். ஃபயர் எல்லாம் ஃபுல் வால்யூம்ல பிளேர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அலாம் கேட்ட உடனே கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவன் லவுட் ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ணான், ரூம் 10ல ஃபயர் அலாம், அருகில் உள்ளவர்கள் விரைவா வந்து ஹேண்டில் பண்ணுங்க, ஃபயர் ஸ்ப்ரெட் ஆக கூடாது. எல்லாரும் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துக்கிட்டு ஓடினாங்க. என்ன நடந்தது? ரூம் 10ல உள்ள பையன் ஆபரேஷன்ல மிஸ்டேக் பண்ணிட்டானா, அதான் ஃபயர்னு பேசிக்கிட்டே போனாங்க. அஹெட்ல ரூம் 10 ஓங் ஷுடி எல்லாம் பார்த்து சூப்பர் ஹாப்பி. ஸ்பெண்ட் மணி வேஸ்டே ஆகவில்லை. ஓல்ட் எலிக்கு நல்ல வேலை தெரியும்னு மனசு நினைச்சான். அலாம் தொடர்ந்து அலறிக்கிட்டே இருந்தது. ஜோ இவான் டோரை கிக் பண்ணி உள்ள பாய்ஞ்சான். ஆனா உள்ள வந்த உடனே ஷாக். எங்கே ஃபயர் கேப்டன்? ஸ்மோக் மட்டும் தான், ஃபயர் எதுவும் தெரியல, ஃபால்ஸ் அலாமா இருக்குமோன்னு கேட்டான். அந்த வாய்ஸ் கேட்ட உடனே கவ்பாங் சர்ப்ரைஸா திரும்பினான். பிரதர் ஜோ, இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டான். ஜோ இவான் அலாம் பார்க்க பாயிண்ட் பண்ணி உங்க ஏரியால கொஞ்சம் நாய்ஸ் அதிகமா இருக்கு, என்ன நடக்குது பார்க்க வந்தேன்னு சொன்னான். கவ்பாங் ஷீபிஷா ஃபேஸ் ஸ்கிராச் பண்ணிட்டு சாரி கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகல, நோட்டீஸ் பண்ணலன்னு சொன்னான். ஜோ இவான் அடலே சென்டருக்கு ரிப்போர்ட் பண்ணி ரூம் 10 செக் பண்ணும், அன்யூஷுவல் எதுவும் இல்லை, அலாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். அப்புறம் எல்லாரும் சீக்கிரமா வெளியே போயிட்டாங்க. ஃபனு கூட இந்த கமோஷன் கேட்ட உடனே வந்தான். என்னாச்சுன்னு கேட்டான். யாரோ காதுல சத்தமா சொல்ல அவன் ப்ரோ சுருக்குனான். மான்ஸ்டர் காஸ் பண்ண வியர்ட் ஃபினாமினன் போலன்னு நினைச்சான். வெளியே ஈஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கூட கன்ஃபியூஸ்ட். ஓ மை காட், இப்போ சிச்சுவேஷன் கொஞ்சம் பெரியதா இல்லையா, இந்த பையன் இன்னும் டூ யங், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையேன்னு பேசிக்கிட்டாங்க. ஓங்ஷு ரூம்ல மான்ஸ்டர் இல்லையா பார்த்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிருக்குமோ, ஸ்டிங்கி பிராட் இப்போ அரோகண்டா எப்படி பேசுறான்னு பார்க்கலாம்னு மனசுல நினைச்சான். அப்போ பாத்டப்ல இருந்த காம் வாட்டர் சர்ஃபேஸ் சடனா பபிள் ஆக ஆரம்பிச்சது. வாட்டர்ல இருந்து பர்பிள் ஆரா கொண்ட போனி ஹேண்ட் வெளியே நீடுது. அடுத்த செகண்ட் ஸ்கல் மட்டும் மேல வந்தது. அங்கிருந்த எல்லாரும் வாங்ஷு கூட ஃபுல் ஷாக்ல ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. கோஸ்ட் மாதிரி இருக்கே இன்னும் ஒருத்தன் நடுங்கினா. அது என்ன நீ இன்னொருத்தன் கேட்டான். அப்போ எல்லாரோட கண்களுக்கு முன்னாலேயே ரெட் ரிவர் பாத்டப்ல இருந்து வெளியே வந்துருச்சு. அதன் பாடி ஃபுல் அன்யூசுவலா பெரிய ஸ்கெலிட்டன் மாதிரி மாறி பர்பிள் ஆரா சுற்றி சுற்றி இருக்குது. ஃபன் எக்ஸ் திரும்பி பார்த்த உடனே ஃபுல் ஓவர்வெல்ம்ட். இது என்னடா இது, நான் ஷாக்ல கண்களை பெருசா பிதிங்கினான். லைட் ஜிங் கோல்டா வியர்த்து அதுதான் ரெட் ரிவர் ஏப்பான்னு கேட்டான். ஜோ இவான் முழுசா ஸ்டன் ஆகி எம்டி தியரி அல்லடா, திஸ் கிட் ஆக்சுவலா பண்ணிட்டான். ரெட் ரிவர் ஸ்கெலிட்டன் நெதர் ஃபீண்டா எவால்வ் ஆயிடுச்சு, எலிட் லெவல், பெர்ஃபெக்ட் குவாலிட்டி 100 மான்ஸ்டர்னு சத்தமா சொன்னான். கேங் ஃபுல் கண்டென்ட்டா சிரிச்சான். நான் இது ஆக்சுவலா சக்சஸ் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்ல. சிஸ்டம் தான் ரொம்ப அமேசிங், இந்த தடவை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணேன், இனிமே மெட்டீரியல்ஸ் இருந்தா எந்த மான்ஸ்டரையும் லெவலப் பண்ணலாம்னு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ல சொன்னான். அதுக்கப்புறம் எல்லாரும் ரெட் ரிவர் சுத்தி கூடினாங்க. எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் பாடி ரொம்ப பெரியதாகி விட்டது. சுற்றி இருந்த ஆரா கூட நான் பிசிக்கல் என்டிட்டி மாதிரி ஃபீல் ஆகுது. போன்ஸ் கூட மெட்டல் போல ஹார்டா இருக்குது. லைஜின் சூப்பர் எக்ஸைட்டடா ஃபுனூனிடம், லார்ட் ஆஃப் ஜே இது இன்னும் டிஸ்கவர் ஆகாத மான்ஸ்டர் வகை போல இருக்கு, அதுவும் ரேர் 100 மான்ஸ்டர், ரொம்ப ப்ரெஷியஸ்னு சொன்னான். ஃபுன்சு சிரிச்சுக்கிட்டு அது சரி, அலையன்ஸ்லயே 100 டைப் மான்ஸ்டர்ஸ் ரொம்பவே குறைவு, ஆனா ட்ரூலி ப்ரெஷியஸ் ஆனது மான்ஸ்டர் இல்ல, அதை கிரியேட் பண்ணவர் தான் மனசுக்குள்ள நினைச்சான். அந்த நேரம் கேங் சற்று ஸ்டார்டல்டா திரும்பி பார்த்தான். எக்ஸாமினர் ஃபோன் பார், நான் ரெட் ரிவர் சக்சஸ்ஃபுல்லா எவால்வ் பண்ணிட்டேன், நீ எக்ஸைட்டடா சொன்னான். ஃபன்சு சிரிச்சு எக்ஸலண்ட், தியரியில பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வாங்குறவன் போல தான் இருக்கன்னு பிரைஸ் பண்ணான். அப்போதான் ரெட் ரிவர் மீண்டும் வந்து கேங்க உடப்பிடிச்சது. அவன் அதை மெதுவா தடவி சரி உன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டேன், இன்னும் ஏதாவது டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கான்னு கேட்டான். அது ஏதோ சொல்லணும் போல இருந்தும் பேச முடியாம நின்றது. லை ஜின் அதை பார்த்து கன்னிங்கா சிரிச்சான். சக்சஸ்ஃபுல்லா டெவலப் ஆன மான்ஸ்டர் யூசுவலா அசோசியேஷன் ஸ்டாஃப்களுக்கு ரிவார்டா தருவாங்க. நான் பார்த்த மான்ஸ்டர் எல்லாம் எனக்கு அப்பீலிங்காகவே இல்ல, அதனால கம்பீட் பண்ணவே இல்ல. ஆனா திஸ் டைம் டிஃபரெண்ட், இந்த தடவை நிச்சயம் அன்எக்ஸ்பெக்டடா வாங்கணும் இன்னும் மனசுக்குள்ள நினைச்சான். ஃபுன்சு தான் ஃபர்ஸ்டா பேச ஆரம்பிச்சான். இந்த மான்ஸ்டர் பார்க்கும்போது ஃபுல் அட்டாச்சடா உன்னோட இருக்கிறது போல இருக்கு கேப்பிங், அப்படி என்றால் இதை உனக்கே தர்றேன்னு சொல்ல லைஜின் ஜாய்வான் இருவரும் லைட்னிங் மாதிரி ஸ்டன் ஆகிட்டாங்க. கேங் ஃபுல் சர்ப்ரைஸ், என்னடா இதுன்னு கன்ஃபியூஸ்டா பார்த்தான். ஃபுன்சு எல்லாருக்கு முன்னாடி கை நீட்டி அப்படின்னா இதை உனக்கே தர்றேன்னு அனௌன்ஸ் பண்ணினான். கேங்க்கு ஷாக், நம்பவே முடியல. எனக்கா தரீங்கன்னு கேட்டான். அவன் ரியாக்ஷன் பார்க்க ஃபுன்சு ஃபுல் ஃபேமிலி ஆமான்னு சொன்னான். இது நியூ டைப் மான்ஸ்டர், டாக்குமெண்டேஷன்ல இல்ல,
இதை பற்றிய டேட்டா எல்லாம் ஃபுல் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா ஸ்கெலிட்டன் சக்சஸ்ஃபுல் எவல்யூஷன் ஃபார்ம் பார்க்கும்போது உனக்கு டிஸ்அட்வான்டேஜே இருக்காது உறுதியா சொன்னா. எப்படி எடுத்துக்குவியான்னு கேட்டான். கேங் சிஸ்டம் இன்ஃபோ பார்க்க எவல்யூஷன் இன்னும் ஸ்டாப் ஆகல நோட் பண்ணா. சிஸ்டம் பேனல்ல ஃபுல் டீடைல்ஸ் வந்தது. ரெட் ரிவர் ஏப், மான்ஸ்டர் நேம் ஸ்கெலிட்டல் நெதர்ஃபீல்ட், லெவல் எலிட் லெவல் 11, குவாலிட்டி பெர்ஃபெக்ட். இந்த இன்ஃபோ பார்க்க ஒரிஜினலி ஜஸ்ட் நார்மல் குவாலிட்டி, எவால்வ் பண்ணதும் பெர்ஃபெக்ட், லெவல் மட்டும் 20 பிரேக் த்ரூ, ஹை பி லெவல் லீடர் கிளாஸ் மான்ஸ்டரா கூட லெவல் பண்ணலாம். நீ எக்ஸைட்மெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணா. கேங் மீண்டும் சிஸ்டம் பாக்கி இதுதான் ட்ரூ லீடர் கிளாஸ் மான்ஸ்டர், ரேர் அண்டர் டைப் கூட செல்ஃப் டாக் பண்ணா. அப்போ ஜோயுவான் பின்னாடி வந்து ஷோல்டர்ல ஹேண்ட் வச்சு குட் பாய் என்னோட சொல்றத கேளுன்னு அட்வைஸ் பண்ணா. ஃப்ளட் டிராகன் ஏன் இப்படி ஃபீல் ஆகுது? இல்ல இப்போ எந்த வழியிலையும் ஃபாலோ பண்ணணும் போல இருக்கு, அன்னெசரியா வேர்ட்ஸ் வீணடிக்க வேண்டாம், அக்ரி பண்ணிடு சொல்ல ஃப்ளட் டிராகன் கீழ பாக்கி கிரவுல் பண்ணது ஐடியாக்கு சப்போர்ட் மாதிரி. லைஜின் கூட ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி டிசாட்டிஸ்ஃபேக்ஷன்ல வெயிட் சேர்மன் ரூல்ஸ்க்கு இது சரியாக தெரியல டவுட் சொன்னா. மான்ஸ்டர் ப்ரமோஷன் அசோசியேஷன்ல யூசுவல் பிராக்டிஸ் சக்சஸ்ஃபுல் ப்ரமோஷன் ரிவார்ட் எல்லா ரூல்ஸ் படி தான் நடக்கும். அதை கொண்டு ஃபங்ஷிவின் மைண்ட மேத்த ட்ரை பண்ணினா. இது போல மான்ஸ்டர் லெவலப் ஆகும்போது ரிவார்ட் யூசுவலா அசோசியேஷன் ஸ்டாஃப்களுக்கு தான் கிடைக்கும். மேலுமா இந்த ஃப்ளட் டிராகன் ஆல்ரெடி 6 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் முடிச்சிருக்கு. அதனால இதன் ப்ரமோஷன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் வந்ததுன்னு சொல்ல முடியாது. வாங்ஷுக்கு உட்காரவே முடியல, கோபமா சத்தம் போட்டான். ஆமாம்பா சேர்மேன், இந்த மான்ஸ்டர் ஒரிஜினலாவே எலிமினேட் பண்ணணும். இப்படி ஒரு டையிங் மான்ஸ்டரை இந்த யங் பையன் எப்படி ப்ரமோட் பண்ண முடியும்? பர்ல டீத்தை கிரைண்ட் பண்ணி ஃபிஸ்ட்டை கிளின்ச் பண்ணிக்கிட்டு நின்னா. அப்ப லீஜின் தொடர்ந்து இது போல மான்ஸ்டர் ப்ரமோட் பண்ணுவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சாயாங் மாதிரி ஒருத்தன் பண்ணுவானான்னு கேட்டான். அவன் பேச முடியாம முடிச்ச உடனே வாங்ஷு ஃபிங்கர் காட்டி அது சீட்டிங் தான் அக்யூஸ் பண்ணிட்டான். இந்த வார்த்தைகள் ஃபங்ஷியாவுக்கு ஃபுல் போர் ஆகி முகம் கோல்டா மாறி சீட்டிங்கா, எப்படி சீட்டிங் பண்ண முடியும் கிளார் பண்ண இருவரும் ஸ்வெட்டு விட்டுக்கிட்டு பேச முடியாம ஃப்ரீஸ். ஃபங்ஷியோ காமா, நான் இந்த பையன் டெஃபினெட்லி சீட் பண்ணா என்று சொல்லல. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டெஸ்ட்ல வரும் டிஃபிகல்ட்டி ஒரு பிகினர் பீஸ்ட் டேமருக்கு ஹேண்டில் பண்ண முடியாத அளவுல இருக்கிறதுன்னு சொல்லி டென்ஷனை குறைக்க முயற்சிச்சான். இவனோ ஆக்சிடென்ட்டா ஏதாவது வழி தெரிஞ்சு மான்ஸ்டரை ஹீல் பண்ணிட்டான் இருக்கலாம், அதனால் ரிசல்ட் அவன் ட்ரூ ஸ்கில் இல்லாம கூட இருக்கலாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி செய்தான். ஃபங்ஷியோ ஆர்ம்ஸை கிராஸ் பண்ணி சார்காசம் ஃபுல்லா, அதான் சொல்ல வரீங்களா பிளைன் கேட்ட ஆக்சிடென்டலா டெட் மவுஸ் பிடிச்ச மாதிரி ஸ்டம்பிள் பண்ணிட்டு டெஸ்ட் ரிசல்ட்டை கேன்சல் பண்ணணுமான்னு கேட்டான். அவன் டைரக்டா ஹெசிடேஷன் இல்லாம ரிசல்ட் கேன்சல் பண்ணணும் என்பதல்ல, ரிசல்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அதனால் சர்டிஃபிகேட் அப்கிரேட் ஆகணும், இல்லைனா அசோசியேஷன் ஃபேர்னஸ் கொஸ்டின் ஆகிடும். ஆனா யூஸ்வல் பிராக்டிஸ் படி தான் மான்ஸ்டர் ப்ரமோட் ஆகணும்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டான். அப்போதான் ஃபங்ஷியோ வாய்ஸ் இன்னும் கோல்டா மாறி யூஸ்வல் பிராக்டிஸா கேலி பண்ணி சிரிச்சான். அவன் லீஜனை கன்ஃபியூஷன் பார்க்க ஃபுல் கிரேசி லாஃப் பண்ணிட்டு சாங்கன்ல மாஸ்டர்ஸ் அதிகம் இல்ல, இந்த வெல்லில் இருக்கிற ஃப்ராக்ஸை எப்படி ரைஸ் பண்ணுவது எனக்கு தெரியல, நீங்க தான் ஸ்கில்ஸை காட்டுங்க கௌபிங்க்கு ஓப்பன்லி சேலஞ்ச் பண்ணான். உலகத்துக்கு இன்னும் என்ன இருக்குன்னு இவர்களுக்கும் தெரியட்டும் ஓப்பன்லி சொன்னான். கௌபிங் சாஃப்டா சை பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டா நான் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறதுக்கு தான் வந்தேன், ஏன் இப்படி எல்லா ட்ரபிளுக்கும் வந்துட்டேன்னு சொன்னான். பிறகு வாங்ஷுவை பார்ட்டியால பாயிண்ட் பண்ணி ஐ எம் யங் அதனால தான் டெஸ்ட்ல சீட் பண்ணேன்னு சர்காஸ்டிக்கா சொன்னான். வாங்ஷு கோபமா நீயான்னு சத்தம் போட்டான். கௌபிங் சிரிச்சுக்கிட்டே நீ செய்ய முடியல நானும் முடியல அதனால தான் பிளைண்ட் மாதிரி ஸ்டம்பிள் பண்ணேன்னு ரிப்ளை பண்ணான். இதை கேட்ட உடனே மற்றவங்க எல்லாரும் பேச முடியாம ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. கௌபிங் ஸ்பெக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு காம்பிடன்ஸ் இல்லாம இக்னோரன்ஸ்ல தான் நீங்க இப்படி திங்க் பண்றீங்க, மான்ஸ்டர் பேர்ல ஃப்ளட் இருக்குன்னா அட்ரிபியூட் வாட்டர் தான் நினைக்கிறீங்க, அப்படியா ஃபுல் நான்சென்ஸ்னு ஓப்பனா இன்சல்ட் பண்ணிட்டான். முன்னாடி எல்லாரும் ப்ரீவியஸ் ஸ்டேட் பாக்கிட்டு ஜட்ஜ் பண்ணாங்க. ஒருத்தன் மட்டும் இல்ல, அதன் வீக்னஸ் டார்க் அட்ரிபியூட்னு தெரியாம வாட்டர் டார்க் மெட்டீரியல்ஸ் நிறைய கொடுத்து ட்ரெயின் பண்ணாங்க. இது காமன் நாலேஜ் கூட தெரியாதா, வெறுமனே வாழ்றீங்களா நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருந்தான். வாங்ஷுவோ ஃபேஸ் பிளாக் பார்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஆனா கௌபிங் கேர் பண்ணவே இல்லை, அவன் தவற அக்செப்ட் பண்ணல, மாறாக ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்க சொல்றது நான்சென்ஸ், ஃப்ளட் டிராகனுக்கு வீக்னஸ் டார்க் அட்ரிபியூட் இல்ல, கிளியரா வுட் அட்ரிபியூட் தான் லவுடா சொன்னான். அவன் முடிக்கும் போதே ஃபங்ஷியோ ஃபிளாட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஃப்ளட் டிராகன் வுட் அட்ரிபியூட்டுக்கு பயப்படுவான், ஆனா ட்ரூ வீக்னஸ் டார்க் தான், இது டெஸ்ட்ல சேர்த்து தான் வெரிஃபை பண்றோம்னு கன்ஃபார்ம் பண்ணினான். இதை கேட்டதும் வாங்ஷு ஃபுல் ஸ்பீச்லெஸ் ஆகிட்டான். அவன் ஃபீல்டு பக்கம் இருந்த ஸ்கெலிட்டனை டச் பண்ணிட்டு மெதுவா எக்ஸ்பிளைன் பண்ணான். ஃப்ளட் டிராகன் பாடியில மிக்ஸ் ஆகி இருக்கிற பவர் போன்ஸ்ல மேரோல டீப்பா ரூட் பண்ணிடுச்சு, அதனால இது முழுசா ரிமூவ் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட், அதனால தான் நான் வேற மாதிரி ட்ரை பண்ணேன். அவன் அப்போ அந்த டைம்ல யூஸ் பண்ண சொல்யூஷனை எக்ஸ்பிளைன் பண்ணான். 3 days முன்பு ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகரிக்க பிளாக் பேம்பு கிராஸ் ஃபீட் பண்ணேன். பிறகு அண்டட் சிஸ்டம்ல இருந்து டன்ஸ் ஆஃப் இம்மார்டல் மெட்டீரியல்ஸ் கொடுத்தேன். அதோட அண்டர் டைப் மான்ஸ்டர்ல இருந்த கோர் கிறிஸ்டலை கூட ஸ்டிமுலேஷனுக்காக சேர்த்தேன். அப்போ கேல்பன் கோல்டா வார்னிங் பண்ணான், இதெல்லாம் ஹைட் பண்ணது நல்லதில்ல, ஆனா ரேண்டமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதன்னு சொல்றேன். அவன் சொன்ன வேர்ட்ஸ் லைட்டிங் மாதிரி இருவரையும் சாம்பல் ஆக்கிட்டது, முகம் பச்சையாகி பிளட் எல்லாம் ட்ரெயின் ஆயிட்ட மாதிரி. முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த ஆர்டர்ல மெட்டீரியல் சேர்க்கணும், எவ்வளவு ப்ரொபோர்ஷன் வேணும் என்பதுதான். அது தெரியாம ரேண்டமா மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மான்ஸ்டர் எதுவாக மாறும்னு எனக்கே தெரியாது. ஃப்ளட் டிராகன் எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டா நான் எங்க இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதிக்க முடியாது. கௌபிங் இதை கேட்டு முடிக்க அப்போதான் அப்ளாஸ் முழங்க ஆரம்பிச்சது. ஃபுனோ வந்து கண்டினியூஸா பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சான். சூப்பர் டேலண்ட், இப்படி ஒரு எக்ஸலன்ட் யங் மேனுக்கு பிகினர் சர்டிஃபிகேட் கொடுக்கறதே டேலண்ட்டுக்கு அவமானம். நான் உனக்கு இன்டர்மீடியட் பீஸ்ட் டேமர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அவன் கௌபிங் ஷோல்டர்ல ஹேண்ட் வச்சு என்கரேஜ் பண்ணான். இந்த லெவல் சர்டிஃபிகேட் என் பவருக்கு அப்பாற்பட்டது, அதனால யாஞ்சிங் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எக்ஸாம் இவாலுவேஷனுக்கு போனால் தான் கிடைக்கும். ஆனா உன் ஆப்டிடியூட் பார்த்தா டெஃபினெட்லி சக்சீட் ஆகுவ, கீப் இட் அப். இந்த வார்த்தைகள் கேட்டு கௌபிங் ஃபுல் ஓவர் ஜாய் ஆகிட்டான். சேர்மன் ஃபுனோ தேங்க்யூன்னு சந்தோஷமா சொன்னான். முடிஞ்ச பிறகு ஃபுனோ மற்ற இருவரை பனிஷ் பண்ண ரெடியானா.
சீட்டிங்னா யார் சீட் பண்ணது? சேர்மன் ஆனா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாதவனான்னு தண்டர் மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் அடிச்சான். எல்லாரும் ஒயிட் மவுத் ஆகி பயந்து நின்றாங்க. இப்பதான் ஃப்ளட் டிராகன் ஒரிஜினலா ஃபெயில்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னது யாரு? ஃபெயில்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸாம் ரூம்ல ஏன் இருக்கணும்னு ரூம்ல இருந்தவங்க ஒரே நேரத்துல ஷவுட் பண்ணி கௌபிங்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாப்பா, வாங் ஷூ சொன்னது வியர்டா இருந்துச்சு. எக்ஸாமினர் லீ கூட அன்னெசரியா கௌபிங்க டார்கெட் பண்றாரு. ரைட், ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அந்த நேரம் சடனா ஆர்ம் ரைஸ் பண்ணி ஜோ யுவான் கான்ஃபிடென்ட்டா சொன்னான், நான் டெஸ்டிஃபை பண்றேன். மேனேஜர் லீ தான் இன்டென்ஷனலா ஃப்ளட் டிராகனை எக்ஸாம் லிஸ்ட்ல சேர்த்திருக்காருன்னு லீஜன் பேனிக்கா ட்ரை பண்ணினாலும் ஸ்டாப் பண்ண முடியல. ஜோ யுவான் ஹெசிடேஷன் இல்லாம டைரக்டா பாயிண்ட் பண்ணி வாங் ஷூக்கு பிரைப் வாங்கி தான் இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு அக்யூஸ் பண்ணிட்டான். எவிடன்ஸ் மான்ஸ்டர் டிஸ்பாட்ச் போர்ட்ல இருக்குது, செக் பண்ணீங்கன்னா புரியும்னு சொன்னான். வாங் ஷூ ஷாக் ஆகி வாட்னு மட்டும் சொன்னான். லெக்ஸ் வீக்கா போய் கீழே விழுந்தான். முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நடுங்க ஆரம்பிச்சான். இதை கேட்ட உடனே ஃபுனு ஹெசிடேஷன் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டான். விட்னஸ் எவிடன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட். அதனால சாங்கியன் சிட்டி பீச் டேமர் அசோசியேஷன் சேர்மன் நான் டிக்ளேர் பண்றேன். வாங் ஷூ சீரியஸ் சீட்டிங் பண்ணிருக்கான். இந்த எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் கேன்சல் பண்ணப்படுது. மேலும் 3 வருடம் அசோசியேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. முன்னாள் மேனேஜர் லீஜன் பெர்மனண்டா அசோசியேஷன்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணப்படுவார். இனிமே அக்செப்டே பண்ண மாட்டோம். இப்போ செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து இருவரையும் டிராக் பண்ணிட்டு போறாங்க. கிரவுட்ல இருந்து வெல் டன், சர்வ்ஸ் தம் ரைட்னு ஷவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு ஃபுனு ஆக்வர்டா கௌபிங்க பார்த்து, இன்று நீ பார்த்தது ஒரு ஸ்பெக்டாக்கிள் தான். என் ஆபீஸ்க்கு வா, ஒரு கப் டீ குடிக்கலாம். மேலும் உன்னிட ஒரு ஸ்மால் ஃபேவர் ரெக்வெஸ்ட் பண்ணனும்னு ஓபனா இன்வைட் பண்ணான். கௌபிங் சர்டிபிகேட்டை பிடிச்சிக்கிட்டு எக்ஸைட்டடா, இது இன்டர்மீடியட் லெவல்னு சொல்லி ஃபுல் ஹாப்பியா நின்றான். சர்டிபிகேட்டை பார்த்துக்கிட்டே கௌபிங் வெஹிக்கிளுக்கு காத்திருந்தான். யூனிவர்சிட்டியில கூட எக்ஸ்ட்ரா 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு கேட்டிருந்தான். ஸ்கெலிட்டன் நண்டன் அங்க இருக்கணும்னு ரொம்பவே என்ஜாய் பண்ணும் போல இருந்துச்சு. அதனால கௌபிங் அதுக்கு டம்பின்னு பேர் வச்சுட்டான். வெஹிக்கிள் வந்ததும் அவன் அதுல ஏறிட்டான். இன்னும் ஃபுல் ஓவர் ஜாயா இருந்தான். இந்த காம்படிஷன் ரொம்பவே ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சு. ஃப்ரீயா எலிட் லெவல் மான்ஸ்டர் கிடைச்சது மட்டும் இல்ல, கார்டை எடுத்துட்டு எக்ஸைட்மெண்ட்ல கண்ட்ரோல் பண்ண முடியாம ஐடென்டிஃபிகேஷன் கார்டு கூட கிடைச்சது. நார்மலி இப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன் எஃபிஷியன்சி ரொம்ப ஸ்லோ தான் இருக்கும். ஆனா பாஸுடன் நல்ல தொடர்பு இருந்தா தான் பெனிஃபிட் அதிகம். அவன் இதெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கும் போது திடீரென்று தாட்ல விழுந்தான். ஓ, ஃபங்ஸவ் ஆபீஸ்ல இருந்தது நினைவுக்கு வருது. அந்த டைம்ல ஃபங்ஸவ் அவனுக்கு ஆப்போசிட்டா உட்கார்ந்து ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்தான். மிஸ்டர் கவ், ஆக்சுவலி சாங்கன் சிட்டிக்கு நீங்க ரெப்ரசென்ட் பண்ணனும் வேர்ல்ட் பீச் டேமர் காம்படிஷன்ல. இதை கேட்டு கௌபிங் ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். வேர்ல்ட் பீச் டேமர் காம்படிஷனா? ஃபங்ஸவ் சிரிச்சிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணான். ஆமாம், சாங்கன் சிட்டி பீச் டேமர்ஸ் நம்பர்லயும் குவாலிட்டிலையும் பெரிய நம்பிக்கை இல்ல. அதனால தான் கடந்த சில வருடமா காம்படிஷன்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கல. நீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா தான் சிட்டிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவன் ஹேண்ட் நீட்டி கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். கௌபிங்க்கு வயசு அதிகமா இருக்கிறது நினைச்சு டென்ஷன் ஆகாதேன்னு ஃபங்ஸவ் உடனே கிளாரிஃபை பண்ணினான். நியூ முட்டேட்டட் வேர்ல்டுக்கு 3 வருடம் தான் ஆகுது. வேர்ல்ட் பீச் டேமர் காம்படிஷனுக்கு ஏஜ் லிமிட் ரூல்ஸ் கூட கிடையாது. ஓல்டா இருந்தாலும் மிடில் ஏஜா இருந்தாலும் யங்கா இருந்தாலும் எல்லாரும் சேம் லைன்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. growth பொட்டன்ஷியல்ல யங் டேலண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜ் இருந்தாலும் மற்றவர்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். கௌபிங் ஃபிஸ்ட்டை டைட் பண்ணி ஐஸ் ஃபுல்லா எக்ஸைட்மெண்டா இருந்தான். ஆனா அப்பதான் அவனுக்கு வேர்ல்ட் காம்படிஷன்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிய வந்தது. ஆக்வர்டா சிரிச்சிட்டு, இல்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொன்னான். இதை கேட்டு ஃபங்ஸா ஃபுல் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். மிஸ்டர் கவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ரொம்பவே ரிக்ரெட் ஆகுதுன்னு சொன்னான். பாவம், பிரைஸ் மணி கூட கிடைக்கும். டாப் 10க்கு குறைந்தது 10,000 கிரெடிட் பாயிண்ட்ஸ். நான் செல்ஃபிஷா கேட்டுட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். பிரைஸ் மணின்னு கேட்டவுடன் கௌபிங் ஹெசிடேஷன் இல்லாம உடனே எழுந்து, வெயிட், நான் பார்ட்டிசிபேட் பண்ணுகிறேன்னு மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டான். ஃபங்ஸோ இன்னும் சென்டென்ஸ் முடிக்காம இருக்கும்போது ஷாக் ஆகிட்டான். இதுல எவ்வளவு பிரஷர் இருக்கு தெரியுமா என்ன கேட்க நினைச்சதுக்குள்ள கௌபிங் கான்ஃபிடென்ட்டா செஸ்ட்ல கை வைத்து, சேர்மன் ஃபங், என்ன பிரஷர், மோர் எபிலிட்டிக்கு மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு டிக்ளேர் பண்ணிட்டான். ஃபிளாஷ்பேக் முடிஞ்சது. இப்போ அவன் தனியா உட்கார்ந்து டேஸ்டா நினைச்சிட்டே இருந்தான். இப்படி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணுமா? கேட்கறதுக்கே ரொம்ப ட்ரபிள்சம் மாதிரி இருக்கே. பேக் ரோல இருந்த சில பேர் கியூரியாசிட்டியா பேச ஆரம்பிச்சாங்க. டம்பிய பார், ஃப்ரண்ட்ல இருக்கே, அது சூப்பர் ரேர் உண்டட் மான்ஸ்டர் மாதிரி தெரியுது. முழுக்க ஸ்கெலிட்டனா இருக்கே, நிச்சயம் அதுதான். மற்றவர் ஃபுல் ஃபியர்லெஸ்ஸா, உண்டட் மான்ஸ்டரா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். போனுன்னு எடுத்து பார்த்தா என்ன ஆகுமோ, ட்ரை பண்ணணும். என்ன ரீச் பண்ண அட்டம் பண்ணார். ஆனா அவரோட கை டச் பண்ண முன்பே ரெட் த்ரெட்ஸ் பிடிச்சு இழுத்தது. டம்பி தலையை திருப்பி மர்டரஸ் இன்டென்ட்ல பார்த்தது. அந்த பயத்தால அவன் ஃபுல் ஃப்ரீஸ். மற்ற பக்கம் கௌபிங்க்கு எதுவும் தெரியாம ஜஸ்ட் காமா உட்கார்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தான். பிரைஸ் மணி டாப் 10க்கு குறைந்தது 10,000 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இன்னும் நினைச்சவுடன் ஹெல்ப்லெஸ்ஸா சை பண்ணிட்டான். மற்றவரோட ரூஃப் கீழ வாழ்ற போரா இருந்தா சாய்ஸ் எதுவும் கிடையாது. அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த நபர் டம்பிவால் சூப்பர் டைட்டாக பிடிக்கப்பட்ட ஃபியர்ல க்ரோன் பண்ணிக்கிட்டு இருந்தான், பேச முடியாம. டம்பிஸ் கிளாஸ் அவனோட ஐக்கு ரொம்ப க்ளோஸா வந்தது. அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல கௌபிங் ஃபுல் அட்டென்ஷன் வைத்து டம்பி என்ன அழைத்தான். அது கேட்டவுடன் டம்பி திரும்பி பார்த்தது. எதுவும் நடக்காத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்து அவனோட கம்ப்ளைண்ட்டை கண்டினியூ பண்ணி சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. விட்டுடு, யாரு சொன்னது நான் இன்னும் யங், வயசுக்கே தெரியாம ஹேண்ட்ஸமா இருக்கேன், அதோட டேலண்ட் கூட இருக்கேன், இந்த வேர்ல்ட் கூட ஹேண்ட்ஸம் ஃபேஸஸ் என்வி பண்ணுதுன்னு செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். வெஹிக்கல்ல இருந்த மற்ற பாசஞ்சர்ஸ் ஷாக்ல ஓபன் மவுத்ல பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பையன் இன்னும் மான்ஸ்டர் கிட்ட கான்ட்ராக்ட் கூட சைன் பண்ணலையே, அப்படி இருக்க இவ்வளவு வயலண்டா இருக்கும் மான்ஸ்டரை எப்படி ஒபே பண்ண வச்சா? எப்போ வந்து நம்ம சாங்கியன் சிட்டிக்கு இவ்வளவு ஸ்ட்ராங் ஆள் வந்தான்? வெஹிக்கல்ல இருந்து இறங்கிய கௌபிங் ஒரு செகண்ட் நிக்க சிஸ்டர் டேங் கிட்ட பேசி பார்த்து நெகோஷியேட் பண்ணலாமான்னு யோசிச்சான். அதுக்குள்ள சடசடன்னு சத்தம் கேட்டது. வேகமா ஏதோ அவன் பக்கம் பாஞ்சு வந்துச்சு. அது கௌபிங்க்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருந்தது. டம்பி சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டது. தலையை திருப்பி ஃபுல் ஸ்பீடா வந்து கொண்டிருந்த டேஞ்சரை பார்த்ததும் கௌபிங்க்கு ஈவன் தெரியாம முன்னாடி தள்ளி அவனை சைடுக்கு புஷ் பண்ணிட்டு இரு கைகளாலும் ஷீல்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. அது திரும்பி பார்த்து அந்த ஆப்ஜெக்ட்டை ஒன்ஸ் கிளான்ஸ் பண்ணிட்டு கௌபிங்க மறந்துடாம ஷீல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது. கௌபிங் எழுந்து நிக்க ஸ்ட்ரகிள் பண்ணான். ஹிப்ல பெயின் வந்து ஓஹோ 50 வயசான மாதிரின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சான். டம், ஏன் சடனா தள்ளிட்டான்னு கேள்வி கேட்டான். அவன் முன்னாடி பார்த்ததும் ஷாக்கா நின்றான்.